ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட் டு கோ சீஃப். இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம்னா ஏன் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத பத்தி பேச போறோம். ஸோ நம்ம கூட புகழ்மணி இருக்காரு. ஸோ புகழ்மணி சொல்லுங்கப்பா, ஏன் நம்ம இந்த டாபிக் எடுத்தோம், என்ன காரணத்துக்காக இந்த டாபிக் எடுத்தோம்? ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் ஓகே ரைட். இன்வெஸ்டிங் பத்தி. அதுக்கு சரி வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம ஜாலியா செலவு பண்ணி வாழ்றோம், ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே ரைட்டு. ஸோ இது வந்து நல்ல ஒரு கொஸ்டின் தான். ஆக்சுவலி இது நம்ம எதுக்காக சொல்ற சரி ஓகே தரேன், வெயிட் பண்ணுங்க. எதுக்காக நான் இந்த இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, எக்ஸாம்பிள் ஒரு முட்டையை எடுத்துப்போம். ஆக்சுவலி இன்ஃபிளேஷன் தான் இதோட போர் கான்செப்ட். இன்ஃபிளேஷனோட போர் கான்செப்ட் என்னன்னா, ஒரு முட்டையை எடுத்துப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சு முட்டையை வந்து நான் 2 ரூபாய்க்கு வாங்கினேன். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு 1 ரூபாய்க்கு கீழே அந்த முட்டையை வாங்கியிருப்பாரு. ஸோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 7 ரூபாய் கிட்ட இன்னைக்கு ரேட் படி முட்டையோட ரேட் 7 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன அர்த்தமா, இதுக்கான காரணம் இன்ஃபிளேஷன் தான். ஓகேவா? அரசியல் பேசாதீங்க ஐயா. ஐயா இது அரசியலே இல்லையா, இது ஜெனரல் நாலேஜ். இது ஜெனரல் நாலேஜே தெரியாம நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரொம்ப நாளா. சோ என்ன விஷயம்னா, இதுதான் மேட்டர். இந்த 1 ரூபாயில இருந்து 7 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. இந்த 7 ரூபாய் ஏறி இதுக்கு பேர் இன்ஃபிளேஷன், அதாவது விலை உயர்வு அப்படின்றதுதான் இன்ஃபிளேஷன். இந்த விலை உயர்வை வந்து கண்டிப்பா இந்த 6 ரூபான்ற முட்டை கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து 10 ரூபாய்க்கு ஆகலாம், 15 ரூபாய்க்கு ஆகலாம். ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணோம். இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணோம். நமக்கு ஒரு அமௌண்ட் கார்பஸ் நமக்கு ஃபியூச்சர்ல தேவை. இது நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட் மட்டுமே நம்மளுக்கு பத்தாது. ஓகேவா? இதை தவிர்த்து நம்ம ஒரு அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா நம்ம வச்சிருக்கணும். அதான் நம்ம ஆளுங்க சேவிங்ஸ் சொல்லுவாங்க. நம்ம அதை சேவிங்ஸ்ன்றதுக்கு பதிலாக இன்வெஸ்டிங்னு சொல்றோம். சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்டிங்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, சேவிங்ஸ்ன்ற அமௌண்ட் அது அப்படியே அமௌண்ட்டா தான் இருக்கும். இன்வெஸ்டிங்ன்ற அமௌண்ட் அந்த அமௌண்ட் காம்பவுண்ட் ஆயிட்டு வாழ்ந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? இதுதான் விஷயம். அப்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. அப்ப எப்படி ஒரு நல்ல கம்பெனியை பிடிக்கிறது சூர்யா, சொல்லுங்க. சரி ஓகே, இப்போ எப்படி சரி இன்வெஸ்ட் பண்றோன்ற ஒரு முடிவுக்கு கடைசியில வந்தாச்சு. எப்படி ஒரு நல்ல கம்பெனியை பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும்போது, காலைல எழுந்துக்கிறீங்க, எடுத்த உடனே பாத்ரூம் போறீங்க, பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே பேஸ்ட் எடுக்கிறீங்க, பேஸ்ட் வந்து கோல்கேட். ஸோ அது ஒரு கம்பெனி. இப்படி சுத்தி இருக்கிற ஒரு விஷயத்தையுமே கம்பெனியா பார்த்து, அந்த கம்பெனில எந்த ஒரு விஷயம் வந்து கன்சூமர்ஸ் நிறைய வாங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணும். ஓகே, இதை நான் நோட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து எந்த கம்பெனி நல்ல இன்டிகிரிட்டியோட இருக்குது. ஓகே, இன்டிகிரிட்டியோட இருக்குதுன்னா, இப்ப என் ஃப்ரெண்டு போறான், இப்ப புகழெல்லாம் ஜூடியோட லவ்வரு. ஓகேங்களா? இது இப்ப ஜூடியோக்கு போறான்னா ஜூடியோ பார்க்கணும். ஜூடியோ எது கீழே வருது? ட்ரெண்ட்ன்ற ஒரு கம்பெனி கீழே வருது. ட்ரெண்ட் என்ன? டாட்டாவோட கம்பெனி. அப்போ டாட்டா நல்ல ஒரு ப்ரமோட்டரா, நல்ல நல்ல ஒரு இன்டிகிரிட்டியோட இருக்கிறாளா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா டாட்டாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா இன்டிகிரிட்டியோட இருக்கிறாரு. 150 இருக்காங்க ஐயா. சரி ஐயா, அதனாலதான் நானும் சொல்றேன் இன்டிகிரிட்டியோட இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம வந்து டாட்டால வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம டாடா கம்பெனில நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றோம். இதுதான் வந்து ஒரு கம்பெனியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு விதம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான். இதை பத்தி எல்லாம் ஃபியூச்சர்ல வந்து நாங்க வந்து எப்படி பர்ஃபெக்டா ஒரு கம்பெனி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா நாங்க வந்து கண்டிப்பா வீடியோ பண்றோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து எனக்கு வந்து மார்க்கெட்டை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தா போதும். இந்த பேசிக் நாலேஜ் வச்சு நம்ம நல்ல ஒரு இன்வெஸ்டிங் பண்ணி நல்ல ஒரு கார்பஸை உருவாக்கிடலாம். ஓகேங்களா? சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, புகழ்மணி கிட்ட வந்து ஒரு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்? இல்ல இருங்க கொஸ்டின் முடிச்சு இருங்க தம்பி. ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அது உங்களை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து 4 LPA வாங்குவாங்க. லைக் மாசத்துக்கு 25,000 வாங்குறவங்க இருக்காங்க, 30,000 வாங்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அட் ஃபர்ஸ்ட் இட்ஸ் ஒரு ஹேபிட். நம்ம வந்து ஒரு நல்ல ஹேபிட்டை கிரியேட் பண்றோம். லைக் நீங்க ஒரு 10 ரூபால இருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஒரு 10 டெய்லி நீங்க ஒரு 10 ரூபான்னு ஆரம்பிச்சீங்கன்னா, மாசம் அது வந்து 31 நாளா இருந்தா 310 ரூபா. அதே ஒரு வருஷம்னா 3,650 ரூபா. கணக்கு தெரியாத பையன் சார், அப்படித்தான் கொஞ்சம் விடுங்க. சோ இந்த 3,650 ரூபாய நீங்க இதே நீங்க ஒரு 3 வருஷமா வச்சிருந்தீங்கன்னா அது 8,000 ரூபாய்க்கு வந்துச்சு. நீங்க ஒரு தங்கம் கிராம் ஒன்று வாங்கலாம். சோ இதுதான் இன்வெஸ்டிங். நீங்க இத கொஞ்சம் டிஜிட்டலா பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பெனில ஷேர் வாங்கணும். சோ இதுதான் சரியா? அப்படிங்களா ஐயா? கேள்விக்கு பதில். சரி ஓகே ரைட்டு. சரி, காம்பவுண்டிங்ன்றீங்க. ஆக்சுவலா காம்பவுண்டிங்னா என்னதான்? காம்பவுண்டிங் விஷயம் காம்பவுண்டிங் நிறைய தெரியல. காம்பவுண்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே காம்பவுண்டிங்ல தான் ப்ரோ ஒர்க் ஆகுது. ஓகே ரைட். அதாவது எல்லாமே என்ன ப்ரோ? எல்லாமே அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க இப்போ 2004 ஏதோ இப்ப நீங்க ஏதோ ஒரு 20 வருஷம் முன்னாடி இப்ப நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பிசினஸ் வளர்ந்துருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டாக், இப்ப நான் என்னோட சிரஞ்சீவி ஐடிசி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2004 16 ரூபா இருந்துச்சு. அந்த 16 ரூபா அந்த 2004 என்ன சொல்றீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம பிறந்த எங்க அப்பா நான் பிறந்ததுனால
சரி பையன் பிறந்திருக்கான், ஒரு 10,000 தூக்கி ஐடிசில போட்டு அவன் ஒரு 25 வயசு வந்தோடனே அவன் செலவு பண்றதுக்கு தேவைப்படும்னு சொல்லி போட்டிருந்தாருன்னா, அந்த 10,000 இப்போ நான் ஒரு குரோர்பதியா இருப்பேன். நான் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை, நான் ஜாலியா இருந்திருப்பேன். ஓகே ரைட் ஐயா. சோ ஆக்சுவலி என்னன்னா, இதேதான் நம்ம படிக்கிறதுலயும் ஒர்க் ஆகுது. நம்ம ஐ மீன் நம்ம ஒரு மாசத்துக்கு 4 புக் படிச்சோம்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு 52 புக் படிக்கலாம். சோ இது காம்பவுண்ட் ஆகி சோ இஸ் நாலேஜ் காம்பவுண்டிங். ஓகே, என்ன சொல்ல வரீங்கன்னா, புக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஆமா. ஓகே ரைட் ஐயா. சோ ஆமா, கண்டிப்பா வந்து புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்ஸ் படிக்கிறதுனால மட்டும்தான் நாங்க ஓரளவுக்கு மார்க்கெட்டை பத்தி நல்லா கத்துக்க முடிச்சதுக்கான ஒரு காரணமும் புக்ஸும் ஒரு காரணம். இதுல ஒரு ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ற ஒரு விஷயம் புக்ஸ். ஸோ காம்பவுண்டிங்கை பத்தி ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன ஒரு விஷயம்னா, அப்போதான் வந்து எங்க அப்பா ஞாபகத்துக்கு வராரு. ஏன் ஞாபகத்துக்கு வராருன்னா, அவர் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்வாரு. ஓகே ரைட், இது எல்லாமே ஒரு அப்படி எல்லாம் இல்லையா. பண்ணையாரா இருந்துதான் நான் ஏன் உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்க போறேன், நீங்க வேற. இது என்ன காரணம்னா, அவர் எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அவர் வந்து கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணுவாரு. கண்டிப்பா ஃபியூபிலிட்டி எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். நான் அதை பத்தி எல்லாம் எதுவுமே நான் தப்பு சொல்ல. பட் நான் அவர் சேவ் ஐயா. சரிங்க ஐயா, நான் கொஞ்சம் ஆங்கிலத்தில் புலமை கொஞ்சம் கம்மிதான். உங்க அளவுக்கு ஆங்கிலத்தில் புலமை இல்லையா, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அதாவது என்னன்னா, காசு அவர் சேவ் பண்ணுவாரு. சேவ் பண்றதே வந்து ஒரு 10 ரூபா சேவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரூபா சேவிங்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். அதை வந்து காம்பவுண்டிங்கே பண்ண மாட்டாரு. வெறும் சேவிங்ஸா மட்டுமே இருக்குமே தவிர அது இன்வெஸ்டிங்காவே இருக்காது. அவருக்கு தெரிஞ்ச பெரிய இன்வெஸ்டிங்னா லேண்ட் அண்ட் கோல்டு மட்டும்தான். இப்பயும் நான் சொல்றேன், ஸ்டாக்ஸ் பத்தி சொல்லும் போது இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் வந்து ஊத்திக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்வெஸ்டிங்கை கரெக்டா பண்றவங்களுக்கு கண்டிப்பா இன்வெஸ்டிங் கண்டிப்பா கை கொடுக்கும். டைவர்சிபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா டைம்லயும் எல்லா அசெட்ஸும் கரெக்ட் தான். டைவர்சிபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னா, நம்ம இப்போ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 50% நாங்க ஷேர்ஸ்ல வச்சுட்டு இருந்தோம்னா, ஒரு 20% லேண்ட் ஆகும், இன்னொரு 20% கோல்ட் ஆகும், இன்னும் ஒரு 10% வந்து பாண்ட்ஸ்லயும் வச்சுட்டு இருந்தோம்னா இது இன்னும் பெட்டரா இருக்கும் இன்வெஸ்டிங்க்கு. ஓகேங்களா? சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்றீங்க. ஆமா, அடுத்த கொஸ்டின் அதான் கேட்கலான்னு வந்தேன். சரி, சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ணா எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்க உங்க அப்பாவோட பேன் ஐ மீன் ஒரு இன்வெஸ்டிங் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பேன் கார்டு வேணும். நீங்க ஐ மீன் நீங்க 11 வயசு பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்க அப்பாவோட பேன் கார்டு வச்சு. ரொம்ப முக்கியம் என்னன்னா, இப்போ நம்ம நம்ம கிட்ட ஒரு வீடே இருக்கு, அதை வாடகைக்கு வரோம்னா அந்த உள்ள வாடகைக்கு வர ஆள் எப்படி காசு ஒண்ணு கொடுத்துருவானா, வீட்டுல எதுவும் தப்பு பண்ண மாட்டானான்னு சொல்லலாம் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு நல்ல கம்பெனியா, இந்த கம்பெனியோட ஐ மீன் அந்த கம்பெனியோட ஓனர் நல்லவனா, ஃப்ராடு பண்ண மாட்டானா, இதெல்லாம் பார்த்து கம்பெனி நல்ல கம்பெனி, வருங்கால ஃபியூச்சருக்கு அது பிசினஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு நம்ம வீடுக்கு பண்ற மாதிரி அதுலயும் பண்ணோம்னா நம்ம ஒரு நல்ல கம்பெனியை பிடிச்சி நல்லா பணம் ஐ மீன் பணம் சம்பாரிச்சு நல்லா இருக்கும். ஸோ இன்வெஸ்டிங்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஷேரை வாங்கல, ஒரு கம்பெனியை வந்து வாங்குறீங்க. நீங்க ஒரு கம்பெனில ஒரு பார்ட் ஆஃப் ஓனர். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப சோ நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா ஒரு ஸ்டாக் நீங்க வாங்குறீங்கன்னா ஒரே நாள்லயோ இல்ல ஒரே வருஷத்துலயோ அப்படிலாம் பெருசா பண்ண முடியாது. இது ஒரு பிசினஸ்ல நம்ம ஒரு ஷேர் வாங்கியிருக்கோம். சோ we have to wait minimum 10 years to get that stake. ப்ராஃபிட் கண்டிப்பா லாங் டேர்ம்ல. அதாவது லாங் டைம் இந்த ஜிகினா வேலை காட்டுறது, நான் வந்து 10 இது 500 ரூபா சம்பாரிச்சுட்டு நான் வந்து 10 100 ரூபா போட்டு 500 ரூபா சம்பாரிச்சேன், இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. ஆக்சுவலி உண்மையான விஷயம் என்னன்னா, சில விஷயம் இருக்கு, பேட்டர்ன்ஸ் இருக்கு, டெக்னிக்கல் இதெல்லாம் இருக்கு, இதை வச்சு நம்ம பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். அது ஈஸி கிடையாது. யாராலையுமே இப்போ ஃபியூச்சர் யாராலையாச்சும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் ட்ரேடிங்கும். பட் ஆனா லாங் டேர்ம்ல ஒரு கம்பெனி வளருமா வளராதா அப்படின்றத கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்கு. இதுதான் வெல்த் கிரியேஷன். இதுதான் நாம பண்றோம். ஓகே ரைட். சோ ஆக்சுவலி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஐயா. ரொம்ப போதும் ஐயா. சரி, ஓகே ரைட். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். அடுத்த வீடியோ வந்து என்னன்னா, ஏன் புக்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ தான். ஐயோ ஐயா, புஸ்தகத்தால தான் நம்ம இவ்வளவு நேரம் இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கோம் ஐயா, தெரியுதுங்களா? சோ ஏன் புக்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அடுத்த வீடியோல பேச போறோம். ஸோ கண்டினியூஸா வந்து நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. இது லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓகே இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம நம்ம இதை பண்றது மூலியமா நம்ம ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வணக்கம் ஐயா.